கொடுங்கையூரில் பயோ மைனிங் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் அங்கு குப்பையிலிருந்து எரிவாயு தயாரிக்கும் திட்டமும் கொண்டுவரப்பட உள்ளது என சென்னை மாநகர மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட விழாவிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மேயர், சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தாட்கோ வங்கி மூலம் பிரத்யேக அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்றார். அதன் மூலம் தூய்மை பணியாளர்கள் பணியின் போது உயிரிழந்தால் வழங்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியை 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் மெரினாவில் 6 கோடி செலவில் நடைபெறும் நீலக்கோடி கடற்கரை விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் அப்பொழுது கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் கடந்த மாதம் தாட்கோ மூலியமாக தூய்மை பணியாளர்களுக்கு என்று பிரத்யேகமாக அட்டைகள் வழங்கப்பட்டது. இதன் மூலமாக மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களும் தனியாருக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களும் இந்த தாட்கோ கார்டின் மூலம் பயன்பெறலாம். இந்த தாட்கோ கார்டின் மூலியமாக தூய்மை பணியாளர்கள் பணியில் இருக்கும் பொழுது இறப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு 2 லட்சமிலிருந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 5 லட்சமாக அதை உயர்த்தி வழங்கியிருக்கிறார். அதேபோல் தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருந்தால், அவர்களுக்கு கை போகக்கூடிய சூழல் இல்லை, கால் அடிப்படக்கூடிய சூழல் இருந்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கியிருக்கிறார். நம்ம இப்போ கொடுங்கையூர் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டு 40 ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் இப்போ மாநகராட்சி சார்பாக கொடுங்கையூரில் இந்த வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைப்படி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கே ஆல்ரெடி பயோ மைனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. தொடர்ந்து பயோ சிஎன்ஜி பிளான்ட்டும் அமைக்கப்படும். அதை தொடர்ந்து இன்றைக்கு வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்டும் அமைக்கப்படும். நீலக்கொடிக்காக நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றா செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வரக்கூடிய நாட்கள் விரைவில் அத்திட்டம் துவங்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும்.